இது மகிமை நேரம். மகிமை டிவி நேர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்க வேண்டிய 7 காரியங்களை குறித்து தியானித்து வருகிறோம். இன்றைக்கு 3வது நாளிலே வசனம் சொல்கிறது, யாக்கோபு 2:8, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேத வாக்கியம் சொல்கிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள் என்று அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ராஜரீக பிரமாணம், அன்பு கூறுதல், உன்னிடத்தில் அன்பு கூறுவது, பிறரிடத்திலும் அன்பு கூறணும். இப்ப பாருங்க, மனுஷன் மிருக குணமாக மாறி வருகிறான். மிருக குணமுள்ள மனிதர்களாக, அன்பில்ல, சுபாவ அன்பில்ல. பாருங்க, தகப்பன் மகன் பிள்ளைகள் என்ற உறவுகளிலே அன்பில்லாமல் போயிட்டு. ஒரு சமயம் ஆபிரகாம் லிங்கன் பார்த்தீங்கன்னா, அவர் சிறு வயதிலே அவர் வளர்ந்த ஒரு அடர்ந்த காட்டு பகுதிக்கு செல்கிறான். ஏன்னா ஆபிரகாம் லிங்கனுடைய தகப்பனார் மரம் வெட்டும் தொழிலை செய்கிறவர். அப்போ அவரு மரத்தை வெட்டும் நாளிலே சிறு வயதிலே அவர் அந்த காட்டுக்குள்ளே வாழ்ந்து வருகிறார். இந்த சிறுவனாக இருக்கும்போது எந்த ஒரு பயமும் இருக்காது. அந்த காட்டுக்குள்ளே வளர்ந்ததுனால காட்டிலே எங்கெங்க எந்த பகுதியில என்னென்ன இருக்குன்னு அவருக்கு நன்றாக தெரியும். அப்போ ஒரு நண்பர்களை அழைத்து கொண்டு போகிறார். நான் வாழ்ந்த சிறு வயதுல நான் வாழ்ந்த இடம் இப்படி இருக்குதுன்னு சொல்லி கூட்டி கொண்டு செல்கிறார். அப்போ நண்பர்கள்லாம் பயப்படுறாங்க. புதரா இருக்கும், புதருக்குள்ள ஏதாவது விலங்குகள் இருக்கும், அதனால நீங்க அந்த புதர் பகுதிக்கெல்லாம் எங்களை கூட்டு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆபிரகாம் லிங்கன் தைரியமா கூட்டு போறார், பயமே இல்லை. அப்போ ஒரு பகுதியிலே போகும்போது ஒரு சத்தம் கேட்குது. சத்தம் கேட்ட உடனே ஆபிரகாம் லிங்கன் பார்க்கிறார். அந்த புதருக்கு அடியிலே போய் சென்று பார்க்கும்போது அங்கே ஒரு பன்றி குட்டி அது காயப்பட்டு அது கண்ணீரோடு, அது அழுகையோடு இருக்குது. அதை காப்பாற்றுறதுக்கு அங்கே யாருமே இல்லை. அப்போ ஆபிரகாம் லிங்கன் அந்த அந்த பன்றி மேல ரொம்ப இரக்கம் பட்டு அன்பு காட்டி அதை தூக்கிட்டு வர்றாரு. இப்போ நண்பர்கள்லாம் பார்க்குறாங்க. ஒரு வாரம் கழித்து பார்க்கும்போது அந்த பன்றி குட்டி உயிரோடு இருக்கிறது. சந்தோஷமா அங்கே ஆபிரகாம் லிங்கன் எங்கே போனாலும் அந்த பன்றி குட்டியை கொடுப்பான். கொஞ்சம் சிறிது காலம் கழித்து அந்த பன்றி குட்டியை காட்டுக்குள்ளே கொண்டு செல்லும்போது அந்த பன்றி குட்டிக்கு போக மனமே இல்லை. அவ்வளோ அன்பை அது பெற்று கொண்டது. பாருங்க, அவருடைய அன்பு பாருங்க. ஒருவருக்கொருவர் நம்ம அன்பு செலுத்தணும். உன்னிடத்துல அன்பு கூறும், பிறரிடத்துல நம்ம அன்பு கூறணும். நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கு? மாய்மாலமா இருக்குது. சிலருடைய செயல்களை பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுப்பாங்க. அன்பு காட்டினா நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா அவங்க அந்த பொருளை திருப்பி கொடுப்பாங்க. இப்படித்தான் உலக அன்பு சென்று கொண்டு இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆபிரகாம் லிங்கன் அவனுடைய பாருங்க, நாளடைவில் அவன் வாழ்க்கை பாருங்க, அமெரிக்க அதிபராக ஜனாதிபதியாக மாறுறான். அங்க அடிமைத்தனத்தில் உள்ள ஜனங்களை மீட்கும் கருவியாக கர்த்தர் அவரை பயன்படுத்த காரணம் அவன் வளர்ந்த விதம், அன்பு செலுத்தின காரியங்கள். இன்றைக்கும் கூட அன்பு செலுத்துறதுல நிறைய சிக்கல் இருக்கு. நிறைய பேர் அன்புக்கு ஏங்கி கொண்டிருக்காங்க. இந்த உலகத்துல அன்பு இல்லை, அப்படிப்பட்ட காரியம் நடந்து கொண்டிருக்கு. காரணம் சில காரியங்கள் இருக்கு. வளர்ப்பு, சுவாப அன்பு இல்லை. சுவாபான அன்பு குணம், ஒரு வருடம் எதிர்பார்க்காமல் நாம் காட்டுகிற அன்பு குணம்தான் அன்பு. அந்த சுவாப அன்பு இல்லை. காரணம் சிலருக்கு வளர்ப்பு. வளரும் போது அவர்களுக்கு அடிப்படையான அன்பு கிடைக்காதனால சிலர் அன்பு செலுத்த தாமதிக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா, கடந்த கால அனுபவங்கள், சிலர் கடந்த காலத்துல கசப்பான காரியங்களை அனுபவிச்சிருப்பாங்க. உறவினர்களுடைய தொந்தரவு, பிரச்சனைகள் இதெல்லாம் சகித்து அவங்க என்ன செய்வாங்க? அவங்களுக்கு அன்புங்கிற ஒன்று கிடைக்காமல் இருப்பதனால இன்றைக்கு அன்பு தணிந்து விட்டது. இன்னும் மனநிலையில மாற்றம், மனநிலையில பயம், கோபம், அந்த மனநிலைகள் மாற்றப்படும் போது
அவர்கள் சுபாவ அன்பை கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள். சூழல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அன்பற்ற தன்மைக்கு மிக முக்கிய காரணம் போட்டி நிறைந்த உலகத்துல இருக்கோம் பாருங்க. அவங்க வீடு கட்டிட்டாங்க, நாங்க வீடு கட்டணும். அவங்க காரை வாங்கிட்டாங்க, நாங்க கார் வாங்கணும். அந்த பிள்ளை இப்படி டாக்டருக்கு படிக்க போயிட்டா, என் பிள்ளை படிக்கணும். போட்டி பொறாமைகள் வரும்போது அங்க அன்பு இருக்கவே இருக்காது. பாருங்க, சமூக கலாச்சாரம், இந்த அன்பு இல்லாததுக்கு காரணம் சமூக கலாச்சாரம் சொல்றாங்க. உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காத தன்மைகள், உணர்ச்சி. இந்த மனுஷன் இந்த உலகத்துல அன்புங்கிறது இல்லாமல் சென்று விடும் போல அந்த அளவுக்கு மனுஷன் உணர்ச்சிக்கு மதிப்பளிக்காமல் சென்று கொண்டிருக்கிறான். பாருங்க, சில காரியங்களை நீங்க பார்க்கும்போது எதிர்மறையான காரியங்கள். சிலர் பார்த்தீங்கன்னா லோன்லியா இருக்கு, எனக்கு யாருமே இல்லை. பாருங்க, வீட்டுல எல்லாரும் இருப்பாங்க, அம்மா அப்பா எல்லாரும் இருப்பாங்க, ஆனா அவங்க லோன்லியா, தனிமையை நான் உணர்றேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்றாங்க. உன்னிடத்துல அன்பு கூறுவது, பிறர்கிட்ட நீங்க அன்பு கொடுத்து பாருங்களேன். அன்புங்கிறது நாம் பெற்றுக்கொள்வதில்ல, கொடுப்பது. பாருங்க, யோவான் 13:34 நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உன்கிட்ட அன்பா இருக்கிறது போல பிறர்கிட்ட நீங்க அன்பாருங்க. பாருங்க, சில நேரம் நம்ம தப்பு கணக்கு போட்டு விடுகிறோம். சிலருக்கு உதவி செய்யறோம், கிஃப்ட் கொடுப்போம், ஏதாவது செய்வோம். அதனால என்ன செய்வோம், அன்போடு செய்யறோம்னு நினைச்சு தப்பு கணக்கு போட்டு விடுறோம். இங்க வசனம் சொல்லுது, 1 கொரிந்தியர் 13:1 நான் மனுஷர் பாஷையும் தூதர் பாஷை பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கலம் போலவும் ஓசையிடுகிற கைத்தானம் போலவும் இருக்கிறேன்னு சொல்லி பாருங்க. அன்பு நம்மகிட்ட இல்லை. பாருங்க, ஒரு சம்பவம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு கப்பல் அயர்லாந்துல நடந்த ஒரு கப்பல் விபத்து. அங்க நடந்த விபத்துல பாருங்க, திடீர்னு 129 பேர் மடிஞ்சிட்டாங்க. பாருங்க, அவங்க எல்லாம் சால்வேஷன் ஆர்மியை சார்ந்தவர்கள். அங்க இறந்த எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அங்க மீட்டு உயிரோடு வந்தவங்ககிட்ட கேட்குறாங்க, என்ன நடந்தது பாருங்க. எல்லாரும் லைஃப் ஜாக்கெட் எதுவுமே போடல, என்னாச்சு, அவங்க எதனால இந்த அழிவுக்கு காரணம் என்னன்னு ஆராயும் போது அவங்க சொன்னாங்களாம், அந்த கப்பல்ல சரியான அளவுக்கு பாதுகாப்பு கருவி இல்லை. அதனால இந்த 129 பேரும் தாங்கிட்ட இருந்த அந்த லைஃப் ஜாக்கெட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்க சொல்றாங்க, நாங்க வாழ்ந்தாலும் இயேசுவுக்கு, மறைச்சாலும் இயேசுவுக்கு, நீங்களாவது கர்த்தருடைய அன்பை அவங்க வெளிக்காட்டினாங்க, அதனால அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. பிரியமானவர்களே, இதே போல நம்ம கொடுத்து உதவுவோமா? யாருக்காவது அன்பை கொடுத்துருக்கீங்களா? சில நேரத்துல நிறைய பேர் அன்பு இல்லாம ஏங்கி கொண்டிருப்பாங்க. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? ஒருவேளை அன்பை கொடுத்து பாருங்க. உறவினருக்கு, நம்ம நண்பர்களோடு உங்களுடைய சந்தோஷம் எல்லாம் இந்த அன்புல இருக்கு. ஆண்டுகிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, எங்களோடு பேசியிருக்கீங்க. உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுதுப்பா. நாங்க சுபாவ அன்பு இல்லாம இருக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளே அந்த மூர்க்க குணங்கள், கோபங்கள் இருக்குது. இந்த அன்பு இல்லாத தன்மைகளை மாற்றி போடுங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அன்பை பரிமாறிக்கொள்ள இசப்பா, அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுங்க. நீங்க எங்களுக்கு அன்பை கொடுத்தது போல நாங்க பிறரை நேசிக்க அப்படிப்பட்ட உள்ளத்தை எங்களுக்கு தாங்க இசப்பா. அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இசப்பா, தனிமையை உணர்ந்து கொண்டிருக்க, எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி கூட அந்த வார்த்தையை கேட்கலாம். அப்படி அன்பை ருசித்துக் கொள்ள, அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்க கிருபை தாங்க. துதிக்கான மகிமையை மக்கள் அடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். மகிமை